2025ஆம் ஆண்டில் எந்த துறையில் புரட்சி நடந்ததாக கருதுகிறீர்கள் என்று மக்கள் குரல் நிகழ்ச்சியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு காஞ்சிபுரம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்ப்போம். டெக்னாலஜிஸ் வந்து இப்போ டெவலப் ஆயிருக்கு. லைக் ஏஐ அசிஸ்டன்ட்லேருந்து அதில் இருக்க என்கிரிப்டட் மெத்தட்ஸ் அண்ட் தென் வந்து சைபர் செக்யூரிட்டி ஏரியாலலாம் வந்து இப்போ நிறைய வந்து டெவலப் ஆயிருக்கு. அண்ட் தென் பர்சனலைஸ் சாட்ஸ் மெத்தட்லாம் த்ரெட்ஸ் அட்டாக்ஸ்லாம் வந்து இப்போ வந்து கம்மி பண்ணுறதுக்காக நிறைய மெத்தட்ஸ்லாம் வந்து எவால்வ் பண்ணியிருக்காங்க. சோஷியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் தான் சாமானியர்கள் கூட பார்த்தீங்கன்னா எல்லா தகவலும் போய் சேருது. ரெண்டாவது நிறைய டேலண்டான பீப்புள்ஸ் வந்திருக்கிறாங்க. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம கிடைக்குது. மெயினாக அதுதான் முக்கியமானது. அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம லைஃப் ஸ்டாண்டர்டை நம்ம உயர்த்த முடியும், சூஸ் பண்ண முடியும், எல்லாம் செய்ய முடியும். ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் சோஷியல் மீடியா தான் நல்ல பூமில் இருக்குது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து பெரிய ரெவல்யூஷன் வந்துட்டு ஸோ பேஸ் வந்ததுனால ஸோ எல்லாமே மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப ஃபெமிலியர் ஆகிடுச்சு. ஸோ ஈஸியாக ரொம்ப அன்எஜுகேட்டடோ இல்லை லோ லெவலில் இருக்கவங்களுக்கு கூட ஈஸியாக போய் ரீச் ஆகுது. ஸோ அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலிமா இது வந்து கொஞ்சம் ரெவல்யூஷன் சேஞ்சஸ் இந்த இயரில் 2020 நான் பார்க்குறேன். நான் ஏஐ சொல்லணும். ஏஐயில் வந்து நல்லதும் நடக்குது, கெட்டதும் நடக்குது. நம்மளுக்கு தேவையான நல்லது இது வந்து ஏஐ நம்ம இப்போ யூஸ் பண்ணோன்னா 2025 நம்மளுக்கு படிப்பு சார்ந்தது நிறைய கிடைக்குது. நம்மளுக்கு ஏதாச்சும் தெரிலனா அந்த ChatGPT, மெட்டா ஏஐ அதில் போய் கற்றுக்கலாம். அது வந்து படிக்கிற பசங்களுக்கு நல்ல பிரயோஜனமாக இருக்குது. 2025 பொறுத்த வரைக்கும் ஏஐ எடுத்துக்கிட்டா ஏஐயில் நிறைய நல்லதும் இருக்குது. சொல்லப்போனால் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங், ஆட்டோமோட்டிவ் இன்ஜின் இதெல்லாம் வந்தது வந்து ஏவி வெஹிக்கல்ஸ் இதெல்லாம் ரொம்ப லைக் பொல்யூஷன் ஃப்ரீ, ஆக்சிடென்ட் எதுவும் நடக்காமல் இருக்கிறது இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுது. பட் அதோட டிராஸ்டிக்கான சைடுன்னு பார்த்தா நானோ ஏஐ, பனானா ஏஐ இதெல்லாம் வந்தது வந்து இப்போ எது உண்மை எது பொய் அப்படின்னே பிரிக்க தெரியாத அளவுக்கு ஏஐ வீடியோஸ் எல்லாம் அதிகமாக போகிறது வந்து ஒரு தப்பான இதில் கூட கொண்டு போய் விடலாம். 2025 ஆன்லைன் பேமெண்ட்ஸ் வந்துட்டு நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஏன்னா இப்போ வந்துட்டு தெருவில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன கடைகளில் கூட ஸ்கேனர் சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதால் வந்துட்டு மக்கள் எப்படி இம்ப்ரூவ் ஆகிருக்காங்கன்னா கையில் சில்லறை கேரி பண்ணுறது இல்லாமல் வந்துட்டு அவங்க எல்லாருமே வந்துட்டு ஈஸி டு கேரி அந்த மாதிரி வந்துட்டாங்க. ஸோ சில்லறை இல்லை அப்படின்ற ஒரு பிரச்சனைகள்லாம் மாறி பஸ்கள்லேயும் கவர்மெண்ட் பஸ்கள்லேயும் இப்போது ஸ்கேனர் சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ டிக்கெட் எல்லாமே வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து யூபிஐ மூலயமா பே பண்ணுறோம். ஸோ இது வந்துட்டு ஒரு ரெவல்யூஷனாக தான் நான் பார்க்குறேன். மக்கள் குரல் பகுதியில் காஞ்சிபுரம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடும். உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.